மெய்யழகன் சில நாட்களுக்கு முன்னாடி வாரங்கள்னு சொல்லலாம் வெளிவந்த இந்த படம் இப்போ தான் நமக்கு நேரம் கிடச்சிது இதை பற்றி பேசுகிறதுக்கு. அதில் உள்ள கதாபாத்திரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலோட இந்த பகுதியோட பேர் கதையில் கதாபாத்திரம். வெளியான படங்கள், திரைப்படங்கள், லிட்ரேச்சர், புத்தகங்கள், நாளிதழ் மற்றும் செய்தித்தாளில் வெளியான செய்திகள், டிவி நியூஸ் இதை அடிப்படையாக வச்சு நமக்கு அது மூலமாக என்ன லேர்னிங்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மெய்யழகன் இந்த படத்தை இயக்கினவர் மற்றும் எழுதியவர் திரு சி பிரேம்குமார் அவர்கள். ப்ரொடியூசர் ஜோதிகா சூர்யா. இதில் முக்கியமான கதாபாத்திரம் நடித்தவங்க திரு கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி. இதில் நம்ம 3 பேரை பார்க்கலாம். லீட் ரோலில் வெளியான கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி அவர்கள், மற்றும் இந்த சொக்கு மாமாவாக நடித்த திரு ராஜ்கிரண் அவர்கள். இதில் ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அவங்க எப்படின்னா அரவிந்த் சாமி அவர்களுடைய முறப்பொண்ணாக இருப்பாங்க. அவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாமா பொண்ணு அத்தை பொண்ணுலாம் இதை பற்றி முக்கியமான கதாபாத்திரம். இதை பற்றி நிறையா பேர் விவாதிச்சிட்டாங்க, அதனால் நான் அதை தவிர்க்கிறேன். இன்னொன்று அவங்க இருந்த வீடை இந்த கதையில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நான் பார்க்குறேன். நம்ம வீடெல்லாம் சின்ன வயசில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த வீடு பார்த்திங்கன்னா நூக் அண்ட் கார்னரில் அந்த வீட்டோட விஷயங்கள் ஒருத்தருக்கு நல்லா தெரியும். அதில் ஒரு முக்கியமான அங்கே உள்ள எல்லா ஃபேமிலிக்குமே அது ஒவ்வொரு பகுதி தெரியும். ஆனால் அந்த வீட்டுடைய எல்லா பகுதியும் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பார். அவங்க எப்படி அந்த வீட்டோட அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு அந்த ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்லேயும் அவங்களுக்கு ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி இந்த பாரம்பரிய குடும்ப வீடை ஒரு கதாபாத்திரமாகவே நான் பார்க்குறேன். அதை காமிச்சிருக்கிற விதம் ரொம்ப பிரமிக்கத்தக்கது. அடுத்தது சொக்கு மாமா. இப்போ நம்மளோட சின்ன வயசில் பார்க்க போனீங்க அப்படின்னா நமக்குள்ளே ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கேட்குறவங்க, ஒரு கைடன்ஸாக பார்க்குறவங்க, அவங்க நம்ம எதுவுமே நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் அவங்களே வழியை எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. பர்சனல் விஷயத்தில் கூட அவங்க ரொம்ப உரிமை எடுத்து எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க, பேசுவாங்க, வழிநடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான கேரக்டர் திரு கிரண் அவர்கள் பணியாற்றின இந்த சொக்கு மாமா. அடுத்தது இந்த முன்னணி கதாபாத்திரத்துக்கு வரும், மெய்யழகன். இதில் அரவிந்த் சாமியாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. அதாவது மெய்யழகனாக கார்த்தி அவர்களும், அருள்மொழியாக அரவிந்த் சாமி அவர்களும். நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்படின்னா, அப்படி இல்லை ஒரு நம்ம சின்ன வயசில் ஒரு தாத்தா வீடு பாட்டி வீடெல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கும், ஊரில் இருக்கும். அங்கேருந்து நம்ம சென்னையில் வந்திருப்போம், ஒவ்வொரு இடத்துகளில் இருக்கும். லீவு நாள் அப்படின்னா எல்லாருமே ஒரே இடத்துல கூடுவோம். அந்த ஒரே இடத்துல கூடும்போது எப்படின்னா அந்த இடத்துல வயசில் யார் பெரியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு நெக்ஸ்ட்டு ஹீரோ. அதாவது நமக்கு கண்ணெதிர்க்கில் பார்க்குற ஹீரோ. ஸோ அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரசிப்போம். பர்சனலாக எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்றது தெரியும். மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க முடியாத பல விஷயங்கள், பல அனுபவங்கள் அவங்க மூலமாக இருக்கும். இதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இல்லை நம்ம நல்ல விஷயங்களை மாத்திரம் பார்க்கலாம். அந்த வயசில் என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டில், அதாவது ஒரு டவுனாக இருக்கட்டும், ஒரு வில்லேஜாக இருக்கட்டும், இல்லை இடைப்பட்ட ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அனுபவங்கள் எல்லாம் நம்ம சொல்லும்போது அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க, நம்மளை சமகாலங்களில் இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியமாக நம்ம கேட்போம். இப்போ கூட நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தையில ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், ஒரு அனுபவத்தை சொல்லியிருப்போம். அவங்க அப்படியா அப்படின்னு கேட்பாங்க.
நான் வந்து நான் என் குழந்தையா இருந்தப்போ வந்து எல்ஐசி கட்டடம் வந்து 14 மாடி இருந்தது, அவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு வந்து கடைசி வரைக்கும் எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் போய் பார்க்கும்போது யாருமே நம்பலை. அவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க ஆச்சரியத்தை வந்து அவங்களுக்கு அது ஆச்சரியம். ஆனால் எனக்கு வந்து ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே புரியாது. இது ஒரு உதாரணம் தான். அப்படின்னு எவ்வளோ விஷயங்களை வந்து அந்த காலகட்டங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்மர் ஹாலிடேஸ் இருந்ததுன்னா ஏறக்குறைய ஒரு 20-30 நாள் தொடர்ந்து அப்படி ஒன்றா கிராமத்தில் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட கைடன்ஸில் எப்படியெல்லாம் அதோட நினைவுகள் இருக்கும், அதை தாண்டி ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அது எப்படி நீங்காமல் அவங்க மனசில் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட்டு பண விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இவங்களோட ரிலேஷன்ஷிப் முன்னாடி ஒரு பொருட்டே இல்லை அப்படின்றது இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளே பார்த்துருப்போம், நம்ம ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். ஒன்ஸ் அவங்க அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாங்கனோ, ஒரு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அல்லது ஒரு வேலையில் மூழ்கிட்டாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பதவியில் இருந்துட்டாங்கனாலோ, அவங்க எப்படி இப்போ நம்ம ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு நமக்கு பல அனுபவங்கள் நமக்குள்ளேயே இருக்கும். ஆனால் இதை வந்து அது எல்லாத்தையுமே உடைச்சி எவ்வளோ அருமையாக யதார்த்தமாக பக்குவமாக அதை நம்ம சொன்னாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், உள்வாங்கணுன்றதை வந்து இந்த படத்தை ஒரு 2-3 தடவை பார்த்தா மாத்திரமே புரியும். இதை அப்படியே நம்ம ரிப்ளிகேட் பண்ணோன்னா, அதாவது நம்மளோட சொந்தங்களை வந்து மீட் பண்ணும்போது இதை அப்படியே நம்ம இது பண்ணி பார்க்கலாம், நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி கம்பேர் பண்ணால் நம்ம சொந்தங்களை வந்து குறை சொல்ல மாட்டோம், கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நட்பு மற்றும் சொந்தங்களுக்கு முக்கியமாக பகிருங்க. நன்றி, வணக்கம்.